கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் பச்சை பருப்பு எடுத்து போட்டு கழுவிட்டு அதில் 2 உருளைக்கிழங்கையும் கழுவி போட்டு 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு ஒரு 5 விசில் விட்டு பருப்பு நல்லா வேகட்டும். வெந்த பிறகு அதுக்கப்புறம் ஜாரில் தேங்காய் துருவி போட்டு ஒரு 4 பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சோம்பு, அதில் 1 ஸ்பூன் கசகசா, அதில் ஒரு 4 ஸ்பூன் பொட்டுக்கடலை எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி எடுத்து வச்சுட்டு அடுப்பில் வானலில் வச்சு அதில் ஒரு 5 6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்புலாம் போட்டுட்டு சோம்பு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதில் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் வேணும்னா. போட்டு வெங்காயம் நறுக்கி வச்ச வெங்காயம் ஒரு 4 பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு அது வெங்காயம் வதங்கிறதுக்கான உப்பு அதையும் போட்டு தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சுருக்கிற பச்சை பருப்பு, அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விட்டு தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தழையை தூவி விட்டு இறக்கிட்டாக்கா கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா ரெடி. இது இட்லியோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக